அதில் வந்து அங்கே ஒரு குறிப்பிட்ட 3000 பேர் மரித்தார்கள். 3000 பேரை இவங்க கர்த்தருடைய சித்தத்துக்கு விரோதமாக செயல்பட்டார்கள்னு இவங்க போய் கொன்று போட்டார்கள். இதனால் கர்த்தர் வந்து மோசே வந்து அந்த லேவி கோத்திரத்தார கர்த்தருக்குன்னு உங்களை பிரதிஷ்டை பண்ணுங்கன்னு ஒப்பு கொடுக்க வைக்கிறார். இங்கே பிணையக்காசு வந்து ஒரு வைராக்கியம் பாராட்டி கர்த்தருடைய கோபத்தை அவன் வந்து திருப்பினதுனால 2 ஆசீர்வாதம் அந்த கோத்திரத்துக்கு அவர் கொடுக்கிறார். என்ன கொடுக்கிறார்? அடுத்து 12வது வசனம் பாருங்க. ஆகையால் இதோ அவனுக்கு என் சமாதானத்தின் உடன்படிக்கையை கட்டளையிடுகிறேன். அவன் தன் தேவனுக்காக பக்தி வைராக்கியம் காண்பித்து இஸ்ரவேல் புத்திரருக்காக பாவ நிவர்த்தி செய்தபடியினால் அவனுக்கும் அவனுக்கு பின்வரும் அவன் சந்ததிக்கும் நித்திய ஆசாரிய பட்டத்துக்குரிய உடன்படிக்கையை உண்டாக்குவேன் என்று சொல் என்றார். ஒன்று வந்து சமாதான உடன்படிக்கை, தேவனோடு சஞ்சரிக்கும்படியாக அவருடைய பிரசன்னத்தில் அவருடைய ஆலயத்தில் ஜனங்களுக்காக தேவனிடத்தில் நிற்கும்படியாக தேவ காரியத்தை ஜனங்களுக்கு அறிவிக்கும்படியாக ஒரு சமாதான உடன்படிக்கையை ஆண்டவர் வந்து செய்வேன்னு சொல்கிறார். அது மாத்திரமல்ல, அந்த ஊழியம் வந்து நித்திய உடன்படிக்கையின் ஊழியமாக அவர் வந்து சொல்லுகிறார். மல்கியாவில் தான் அதை தான் சொல்லப்பட்டிருக்கு. இப்படி அவன் என்னோடு சஞ்சரித்து சமாதானமும் யதார்த்தமுமாய் இருந்து சஞ்சரித்து அநேகரை அக்கிரமங்களிலிருந்து மீட்டு கொண்டான். ஆனால் அந்த உடன்படிக்கையை நீங்கள் கெடுத்து போட்டீங்க. ஆசாரியனுடைய உதடுகள் அறிவை காக்க வேண்டும், வேதத்தை அவன் வாயிலே தேடுவார்களே. அப்போ நாம் ஒவ்வொருவருமே வந்து புதிய ஏற்பாட்டில் ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாக இருக்கிறோம். இங்கே இஸ்ரவேல் மக்கள் செய்த பாவத்தை குறித்து தேவனுடைய கோபம் இருக்கிறப்ப அவன் உடனே ஒரு நியாய தீர்ப்பை அவன் வந்து செய்து கோபத்தை நீக்குகிறான். இன்னைக்கு வைராக்கியம் பாராட்ட வேண்டும். சொல்லுவாங்க, நான் என்ன சொன்னாலும் பிள்ளை கேட்க மாட்டேங்குது, அது அப்படித்தான் போறேன்னு சொல்லுது. அப்படி முதலாவது பெற்றோர் நம்ம சொல்லவே கூடாது. ஒரு வைராக்கியம் வேண்டும், ஜெபிக்க வேண்டும், அவர்களை கர்த்தருக்குள் நடத்தும்படியாக பிரயாசப்பட வேண்டும். உடன் பிறந்தவங்க ரட்சிக்கப்படாதவர்கள் அவங்க கர்த்தருக்குள்ளே வர வேண்டும். தவறான வழியில் போகிறாங்கன்னா முதலாவது ஜெபம் பண்ணி கர்த்தருடைய கிருபை அவர்களுக்கு உண்டாயிருக்கும்படியா, ஒரு மனம் திரும்புதல் உண்டாகும்படியா நாம் வைராக்கியத்தோடு செயல்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். ரொம்ப பயங்கரமான சூழ்நிலையிலேருந்து ரட்சிக்கப்பட்டவங்களாம் சொல்கிறாங்க, எங்கள் அப்பாவுடைய ஜெபம் எங்கள் அம்மாவுடைய ஜெபந்தான், நான் அவ்வளவு தூரமாக போனாலும் கர்த்தரை என்னை காப்பாற்றி இன்னைக்கு நல்வழிக்கு கொண்டு வந்தாருன்னு சொல்கிறாங்க. இப்போ வானத்தையும் பூமியும் படைத்தவர் அவர் நம் மீது அக்கறை உள்ளவராய் இருக்கிறார். அவர் நம்மோடு ஒரு சமாதான உடன்படிக்கை பண்ணுகிறார். அவருடைய ஊழியத்தை சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கென்று அவர் வந்து ஒரு நித்திய உடன்படிக்கையை நம்ம மேல் வைத்து